அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதைத்தான் பதிவாளர் தொட்டு காட்டினார். கிட்டத்தட்ட 105 106 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்க பஞ்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த, குறிப்பாக நியூயார்க் நகரத்தினுடைய பஞ்சாலைகளில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு 16 மணி நேரம் வேலை நேரம் இருந்தது. ஒரு நாள்ல 24 மணி நேரம், 16 மணி நேரம் அவர்கள் பஞ்சாலைகளில் வேலை செய்ய வேண்டும். இந்த 16 மணி நேரம் பஞ்சாலையில் வேலை செய்து விட்டு வீட்டுக்கு போய் அப்பா ஒரு டீயை குடுமான்னு உட்கார முடியுமா? இன்றைக்கு கூட அது முடியாது. அப்ப 100 வருஷங்களுக்கு முன்னால் எப்படி சாத்தியம்? வீட்டுக்கு போய் அன்றைக்கு இருந்த எரிபொருளையும் எந்த அடு வைத்து வீட்டில் சமையல் வேலை, வீட்டிலே துணி துவைப்பது, வீட்டிலே பிள்ளைகளை பார்ப்பது, இத்தனையும் செய்து செய்து அலுத்து போன பெண்கள் திடீரென்று அறிவிக்கப்படாத ஒரு போராட்டமாக நியூயார்க் நகரத்தினுடைய தெருக்களிலே இறங்கி எங்கள் வேலை நேரத்தை குறையுங்கள் என்ற குரலை எழுப்பினார்கள். திடீரென்று அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஏனென்றால் நிரம்ப பொறுத்தவர்களுடைய கோபம் நெருப்பு போன்றது. நிரம்ப பொறுத்தவர்களுக்கு தான் அப்படி கோபம். கோதடையை எவ்வளவு நாங்க வேலை செய்யறது தெருவில் இறங்கி பெண்கள் போராடினார்கள். அதுவரை உலகம் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டதே இல்லை நண்பர்கள். அப்பனா அடுத்த நாள்ல இருந்து வேலை நேரத்தை அதெல்லாம் ஒன்றும் குறைக்கல. அதுக்கு பிறகு 16 மணி நேரம் பல்லாண்டுகள் இருந்தது. தொடர்ந்து 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 முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களினால் நியூயார்க் நகரத்திலே நடந்த இந்த போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட 8 அல்லது 9 வருடங்களுக்கு பிறகு 8 மணி நேர வேலை என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்காக கூடிய ஒரு மாநாட்டில் இது ஒரு முன்னெடுப்பாக அறிவிக்கப்பட்டது. அந்த நாள் மார்ச் 8 அமைந்தது. அதனால்தான் மார்ச் 8 உலக மகளிர் தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். இதை ஏன் சொல்றேன்னா, வரலாறு முக்கியம் அமைச்சரே இல்லையா? நமக்கு வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். திடீர்னு ஏன் மார்ச் 8, ஏன் மார்ச் 7, ஏன் இல்லை மார்ச் 9 ஏன் இல்லை என்றால் இதுதான் அதனுடைய பின்னணி. இந்த இடத்திலே இந்த மகளிர் தின கொண்டாட்டத்துக்கு வந்து கூடியிருக்கிற உங்களை பார்க்கிற போது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏனென்றால் சரிக்கு சரியாக இங்கே ஆண்களும் இருக்கின்றீர்கள். ஏன் ஆண்கள் ஒருத்தர் கூட கைதட்டாம இருக்கீங்க? உங்களுக்காக தான் நான் சொல்றேன். சென்னையில இருக்கிற ஒரு கல்லூரியிலே ஒரு ஆண்டு ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி மகளிர் தினத்துல என்னை பேச கூப்பிட்டாங்க. மிகப்பெரிய கல்லூரி, பிரம்மாண்டமான கல்லூரி. நான் உள்ள போனோன்னா பெரிய அரங்கம். அந்த அரங்கத்துக்கே ஒரு 10 வாசல்கள் இருக்கிற போல பெரிய அரங்கம். என்னை மேடையிலேருந்து பின்பக்க வழியா அங்க கூட்டிட்டு போய் டமால் 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 எல்லா கதவையும் சாத்திட்டாங்க. ஒரு 800 பேர் இருக்கிற இருக்கை, எல்லா பெண்கள் இருந்தாங்க. எல்லாரும் பெண்கள் தான் இருந்தாங்க. இந்த கேமரா வச்சுக்கிட்டு மாத்திரம் ஒரே ஒரு ஆண் அந்த மொத்த அரங்கத்தில் இருந்தார். நான் கேட்டேன், எங்க உங்க கல்லூரியில ஆண்களே கிடையாதான? எல்லாம் வெளியில அமிச்சு எல்லாரையும் கதவை சாத்திட்டோம். ஏங்க மகளிர் தினங்க, ஆண்களெல்லாம் உள்ள சேர்க்க கூடாது. நான் சொன்னேன், ஐயா கதவை திறந்து சில பெண்களை வெளியில அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்களை கூட்டிட்டு வாங்க, அவங்க ரொம்ப முக்கியம் மகளிர் தின கொண்டாட்டத்துக்குன்னு நான் சொன்னேன். அப்படி ஏன் சொல்றீங்கன்னா, இப்ப எல்லா பெண்களையும் வச்சு நாங்க என்ன பேச போறோம்? பெண்கள் எல்லாம் எவ்வளவு நல்லவர்கள், வல்லவர்கள், இந்திரன் சந்திரன், அதான் எங்களுக்கு தெரியுமே. ஆண்களுக்கு தான் அது தெரியாது. அதனால அவங்கள தான் நீங்க உள்ள கூட்டிட்டு. அருமைமிகு நண்பர்களே, பெண்கள் தின கொண்டாட்டம் என்பது பெண்கள் தனியே கூடி மகிழ்கின்ற ஒரு பண்டிகையோ திருநாளோ அல்ல. திருநாள் மாதிரி நம்ம கொண்டாடல. ஏன்னா we want to celebrate, isn't it? எல்லாத்தையும் கொண்டாடுவதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. பிள்ளைங்கள்லாம் அழகா கோலம் போட்டாங்க. அந்த பெண்களுக்குள்ளே அழகுணர்ச்சி எப்படி ஊடுருவி இருக்கிறது என்பதை இந்த மேடையில் நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? சிலம்பத்துக்காக பரிசு வாங்க வந்தால் என்னுடைய மகள் ஒருத்தி இங்கே. எதுக்கு பரிசு வாங்குற? சிலம்பத்துக்கு. 5 கால் பின்னல் போட்டுட்டு வந்துருந்தா பாத்தீங்களா? அந்த குழந்தையனுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. 5 கால் பின்னல் ஆண்களுக்கு புரியாது இல்ல, தெரியாது. நமக்கு முதல்ல 3 கால் பின்னலே இப்ப விட்டு போச்சு. சென்னைக்கெல்லாம் வந்தா ஒருத்தர் கூட பின்னல் கிடையாது, அந்த அளவு முடியும் கிடையாது.
பின்னல் என்பதில் 3 கால் இருக்கும். 3ஆக முடியை பிரித்து பின்னுவது பின்னல். அதையே 5 பிரிவுகளாக முடியை பிரித்து மாத்தி மாத்தி கோலாட்டம் மாதிரி போட்டு பின்னுவது 5 கால் பின்னல். புரியல அவங்களுக்கு புரியாது. என்ன செய்ய அந்த குழந்தை சிலம்பத்துக்கு பரிசு வாங்கியிருக்கா. அது ஒரு வீர விளையாட்டு. ஆனால் அதற்கு பரிசு வாங்குகிற இடத்தில் அவளோ அவளுடைய அம்மாவோ உட்கார்ந்து அந்த நீள முடிய 5 கால் பின்னலாக போட்டு கொண்டு வந்து அந்த பரிசை வாங்குகிற போது நான் நினைத்தேன், இதுதான் பெண்மை வெல்க என்று கூத்திட வேண்டிய இடம். அந்த குழந்தை தான். வாழ்த்துக்கள். பெண் அப்படிதான் இருப்பான். அவை ஒரு எல்லையை, ஒரு உச்சத்தை, ஒரு வெற்றியை தொடுவதனால இன்னொன்றை விட்டுவிட மாட்டான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் தான் அந்த வெற்றியை பெறுவாளே தவிர அதாவது விட்டுட்டு போய் வெற்றியை பெறுகிறவள் அல்ல பெண். அந்த சிம்பாலிக்கா அந்த பெண் இந்த மேடையில சொன்னான். அப்ப ஆண்களை விட்டு விட்டு இதை செலிப்ரேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் a celebration. இது ஒரு கொண்டாட்டம் என்று சொல்ல முடியாது. இது ஒரு அனுசரிப்பு தினம் என்று நான் சொல்ல துணிவேன். கொண்டாட்டமும் கூட பல இடங்கள்ல உள்ள வந்தோடனே ரோஜாப்பூ கொடுப்பாங்க. விமென்ஸ் டே உடனே ஒரு ரோஜாப்பூ கொடுப்பாங்க. கடையெல்லாம் கட்டாயமா கொடுப்பாங்க. அப்பதானே நீங்க வாங்குவீங்க பொருட்களை. விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ண சில அலுவலகங்கள்ல எல்லாரும் பிங்க் கலர் புடவை கட்டிட்டு வருவாங்க. இதை ஒரு கொண்டாட்டமா வச்சுக்கலாம். ஆனா கொண்டாட்டத்தை விட இது ஒரு அனுசரிப்பு தினம். என்ன எதை அனுசரிக்கணும் என்றால், இன்றைக்கு நாம் நிற்கிற இடத்திலே நாம் நிற்பதற்கு நமக்கு முன்னால் எத்தனை 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 முன்னோடிகள் கண்ணீர் சிந்தி இருக்கிறார். கண்ணீர் என்றா சொன்னேன், தவறு, ரத்தம் சிந்தி இருக்கிறார். மகளிர் தினத்தில் நீங்கள் கொண்டாட வேண்டிய சாதனை பெண் யார்? இங்கே பரிசு வாங்கிய அத்தனை பேரும், அவர்கள் எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு பெரிய கைத்தட்டலை நீங்கள் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் காவல்துறை சகோதரிகள், ஒருத்தர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. பார்த்தா மொத்தமே 40 கிலோ தான் இருக்கும் போல. மருத்துவர்கள், தொழில் முனைவோர்கள், முதலாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை முனைவர் பட்டத்தை வாங்கிய அவங்க சகோதரி, கொரோனா சமயத்தில் உதவி செய்த ஒரு செவிலியர், எத்தனை பேர் பலவிதமான மலர்களை எடுத்து கட்டிய கதம்பச்சரம் போல இங்கே அவர்கள் மிளிர்ந்தார்கள். இந்த மேடையை இன்னும் ஒளிரச் செய்தார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி. மகளிர் தினம் அது முடிஞ்சிச்சு. ஆனா இந்த மாதம் முழுக்கவுமே அதை நாம் கொண்டாடுகிறோம் அல்லது அனுசரிக்கிறோம். அந்த நாளில் உங்கள் நெஞ்சில் சாதனை பெண் என்று நீங்கள் யாரை நினைத்தீர்கள்? இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அல்லது பெரிய விளையாட்டு வீராங்கனையாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவர் நெஞ்சிலும் நீங்கள் இதுதான் சாதனை என்று யாரையாவது நினைத்திருப்பீர்கள். உங்களில் பலரை போல நானும் அன்றைய தினம் என்னுடைய அம்மாவைத்தான் நினைத்துக் கொண்டேன். எங்க அம்மா இப்ப உயிரோட இல்ல, அவங்களைத்தான் நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் அவங்க அம்மாவை தானே நினைப்பாங்க. எங்க அம்மா மாதிரி புளிக்குழம்பு யாராவது வைக்க முடியுமா? அது கூட ஒரு சாதனை தான். அதெல்லாம் ஒன்றும் குறைச்சி சொல்ல முடியாது. ஒருத்தர் 2 பேர் வீட்டுக்கு வந்தாலே நமக்கு இன்னைக்கு மொழி புதுங்கி போகுது. 2 பேரா சாப்பிட வராங்க சில வீட்டில். அல்ல அலட்சியமா 20 பேரை. நாங்கெல்லாம் காலேஜ்ல இருந்து சில சமயம் 14 பிள்ளைங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். அராஜகம் இல்ல அது. இப்ப மாதிரி செல்போன்லாம் கிடையாது, தகவலை சொல்ல முடியாது. திடீர்னா எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட 14 பேர். என்ன செய்வாங்கன்னு தெரியாது, எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியாது. வீட்டுல புளி கம்மியா இருக்கும், அரிசியே கம்மியா இருக்கும். சில நேரம் எதை எடுத்து எதுல போடுவாங்க, எதை தூக்கி எதுல செஞ்சாங்க. 14 பேர் திருப்தியா சாப்பிட்டுப்போம். எல்லா வீட்லயும் நடந்திருக்கு தானே. சில சமயம் முன்னாடியே அறிவிப்பு நான் சொல்லிடுவேன். எங்க கிளாஸ்மேட்ஸ் பல பேர் இருக்காங்க, என்ஜினியரிங் காலேஜா, பல பிள்ளைங்க வெளி மாநிலத்திலேருந்து வரும்.
நல்ல சோறே கிடைக்காம நொந்து போயே கிடக்கும். என் கிளாஸ்லேருந்து இன்னைக்கு 27 பேர் சாப்பிட வராங்கன்னு சொல்லுவோம். 27 பேருக்கு எல்லாம் சமையல் பண்ணி வச்சிருப்பாங்க, 3 பிள்ளை தான் வரும். பாக்கி அதாவது எங்கெங்கயோ சினிமா ரிலீஸ் ஆனால் கிளம்பிடும். அப்போல்லாம் எங்களுக்கு கமல்ஹாசன் ரஜினிகாந்த் படம், இப்போ துணிவு வாரிசு வந்த மாதிரி 2 சேர்ந்து வந்தா 3 பேர் தான் வந்திருக்காங்க. இப்போ 24 பேருக்கு சாப்பாடு பாக்கி தானே. அது என்ன ஆகும்னே தெரியாது. ஆனால் அடுத்த 5 நாட்களில் வேறு 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 வடிவங்களில் எப்படியோ எல்லாம் செலவாகும், எதுவுமே வேஸ்ட் ஆகும். ஒரு பருக்கே குப்பை தொட்டியில போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இது நம்முடைய எல்லா வீடுகளிலும் நடந்த விந்தை. அதனால அந்த மேஜிக்கை செய்ததுனால இங்க அம்மாவை சொல்றேனா என்றால் இல்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னம்மா நடுவில் நின்று ரொம்ப தடுமாறுறீங்க? அம்மா உட்காருங்கப்பா. இவங்க வேற காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. அந்த அம்மா வேற கையில் எதுவும் எடுத்துட்டு போகுது. பலவிதமான தூண்டுதல்களுக்கு நடுவில் நான் பேச வேண்டியிருக்கேன். என்ன காரணம்னா, எங்க அம்மா அப்போது புகுமுக வகுப்புன்னு உண்டு, பியூசி. அதை கல்லூரியில போய் படிக்கணும், +2 மாதிரி. அதை கல்லூரியில போய் படிக்கணும். அதை முடிச்சுட்டு தான் டிகிரியில சேரணும். எங்க அம்மா புகுமுக வகுப்பு படித்த உடனே எங்க தாத்தா அவங்களோட படிப்பை நிறுத்திட்டாங்க. இது ரொம்ப சகஜம் அன்னைக்கு. இது ஒண்ணு நீங்களாம் ஷாக் ஆகுற மாதிரிலாம் அன்றைக்கு கிடையாது. எங்க அம்மா வீட்டை பொறுத்த மட்டும் அதுவே மிக அதிகம். ஏன்னா எங்க அம்மாவோட அக்காவினுடைய படிப்பை 8வது வகுப்புல நிறுத்திட்டாங்க, எங்க பெரியம்மாவோட படிப்பை. எங்க அம்மா ரொம்ப நல்லா படிச்சாங்கன்றதுனால புகுமுக வகுப்பு வரை போக அனுமதிக்கப்பட்டார். அப்புறம் எங்க தாத்தா சொல்றாங்க, ரொம்ப அதிகம் இதுவே, இதுக்கு மேல படிச்ச மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான், நீ போர் படிச்சதுன்ட்டாங்க எங்க அம்மாட்ட. எங்க அம்மா படிப்பை நிறுத்திட்டாங்க. அப்போ குயின் மேரிஸ் காலேஜ் சென்னையில் இருக்கிற கல்லூரி, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். குயின் மேரிஸ் காலேஜில் இருக்கிற பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லெக்சரர், ஒரு பெண், எங்க அம்மாவுடைய அவங்க வரதை நிறுத்திட்டாங்கன்னு உடனே முகவரிய கல்லூரி ரெக்கார்ட்ஸில் பார்த்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு எங்க தாத்தாவை சந்திச்சிருக்காங்க. எங்க தாத்தாவுக்கு பேர் அதிர்ச்சி. எதனால அதிர்ச்சின்னா, அவர் முன்னாடி நின்று ஒரு பெண்ணு பேசி அவருக்கு அது மட்டும் பழக்கம் இல்லை. அவங்க நின்று, எங்க அம்மாவினுடைய பேர் கல்பகம், கல்பகத்தை ஏன் கல்லூரியிலேருந்து நிறுத்திட்டீங்கன்னு இவருக்கு வேர்த்து போயிருக்கு. தன்னை ஒரு பெண் கேள்வி கேட்பதா? பரம்பரையிலேயே நடந்தது இல்லையே. இல்ல அதுக்கு முடியாது, கல்யாணம் பண்ணும்போது பண்ணுங்க, அது மட்டும் படிக்கட்டும் அப்படின்னு உடனே பதற்றத்துல சரின்ட்டார். மனம் உவந்து சொன்னாரான்னு தெரியல, பதற்றத்துல சரின்ட்டார். ஆனா அந்த நாள் மனிதர் இல்லையா, ஒரு வார்த்தை கொடுத்தா அதை மீறக்கூடாதுன்ற கட்டுப்பாடு அவங்களுக்கு உண்டு. அதனால எங்க அம்மாவை நல்ல வாயார திட்டிட்டு போ 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 போய் படி சொல்லி தொலைச்சிட்டேன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி கல்லூரிக்கு திரும்பி போன எங்க அம்மா தான் அன்றைக்கு BA ஆனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போதான் அது MSc. அது MSc பிசிக்ஸில் சென்னை மாகாணம், அதாவது சென்னை ஆந்திராவை உள்ளடக்கிய மொத்த பகுதியிலையும் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணாங்க. இது சாதனையா என்றால் சாதனை தான். ஏன்னா அது மட்டும் கல்யாணத்துக்கான முயற்சிகளை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க அப்பா வேற வெயிட்டிங்ல இருக்காரு. அதற்கு பிறகு இவ்வளவு படிச்சதே சாதனை தான். ஆனா அதை விட பெரிய சாதனை என்னவென்றால், முதல் பயணி அவங்க தான். முதல் பயணி செல்லுகிற போது பாதைகள் உருவாகி விடுகின்றன நண்பர்களே. எந்த பாதையும் இன்றைக்கு அமைந்திருக்கிற எந்த பெரிய பாதையும் முதல் பயணி நடக்கிற போது அவங்க காலில் கல்லு குத்தி இருக்கும், முள்ளு குத்தி இருக்கும், ரத்தம் வந்திருக்கும். அந்த இடத்துலயே ஒத்த காலால நின்று நடராஜர் மாதிரி ஒரு காலை தூக்கி முள்ள பிடுங்கி போட்டுட்டு ரத்தத்தோட நடந்து அந்த காயத்தை தொடச்சிக்கிட்டு, முதல் பயணியினுடைய பயணம் எப்போதுமே கடுமையானது. ஆனால் முதல் பயணிகள் நடக்க நடக்க பாதைகள் உருவாகிற போது பின்னாலே வருகிறவர்களுக்கு அந்த பாதைகள் விருந்து விருந்து நடப்பது என்பது மிக எளிதாகி விடுகிறது. நாம் எல்லாம் யாரோ முன் பயணி போட்ட பாதையிலே பின்னாலே நடந்து வந்தவர்கள் தான். ஆனால் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் எங்கள் அம்மா முதல் பயணி. ஏனென்றால் ஒருத்தர் படிச்சுட்டாங்கன்னா அடுத்த பெண்ணை படிக்க வைக்க மாட்டேன்னு வீட்டுல சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. முதல் பெண் படிப்பதுதான் கஷ்டம். அதுபிறகு எங்க சித்தி படிச்சாங்க. அதுக்கு பிறகு வீட்டுல எல்லா பெண்களுமே, நான் என்ஜினியரிங் போகணும்னு சொன்ன போது எங்க வீட்டுல அது ஒரு பெரிய விஷயமா இல்லைன்னா முன் பயணிகள் இருந்ததுனால். உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு முன் பயணி இருப்பார். அது யார் என்று கேளுங்கள். அது நீங்களாக கூட இருக்கலாம்.
உங்கள் தாயாக இருக்கலாம், உங்கள் சகோதரியாக இருக்கலாம், சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமியார், யாரோ வேணா இருக்கலாம். ஆனால் எந்த குடும்பத்திலும் முதல் பயணியாக ஒரு பெண் இருந்தாலே அவளை ஒரு நிமிடம் நினைத்து அவளுக்காக ஒரு துளி கண்ணீர் சிந்துவதுதான் நாம் கொண்டாடுகின்ற உண்மையான மகளிர் தினம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த கேள்விக்கே திரும்ப வருவோம். அந்த கல்லூரியில ஆண்களை அனுமதிக்கவில்லைன்னு நான் சொன்னேன், நீங்க ஆண்களை கொஞ்சம், பெண்கள் வெளியில அனுப்பிச்சிருங்க, ஆண்களை உள்ள விடுங்க. ஏனென்றால் மகளிர் தின கொண்டாட்டங்கள் என்பது ஆண்களுக்கு எதிரான போராட்ட பிரகடனங்கள் அல்ல. இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம். ஏனென்றால் மகளிர் விடுதலை என்பது மானுட விடுதலையினுடைய ஒரு பகுதிதான். அதனால்தான் பல ஆண்கள் இதற்காக போராடி இருக்கின்றனர்.